ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம பசுபதி இருக்காரே, பசுபதி விறுவிறுன்னு கால் பண்ணுறாரு. யாருக்குப்பா ஃபோன் எடுக்கிறேன், எதுக்குப்பா ஃபோன் எடுக்கிறேன்னு கேட்டால், இவர் கால் பண்ணி தங்கச்சி தங்கச்சி இங்கே வா தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட, ஐயோ உன்னால தாண்டா என் மகன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வச்சுட்டு இவங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா தங்கச்சி நிப்பாட்டி தங்கச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி காமிச்சிட்டாங்க. உன்னால தாண்டா பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. நீ தான் நிவீனை கடத்தி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்க சொன்னியா, இவ்வளோ வேலை பண்ணியிருக்க நீ வந்து 4 பரவாயில்லன்னு சொல்லிட்டு நினச்சா என் பிள்ளையை பிளாக்மெயில் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம செம கிழிச்சிட்டாங்க. சரி, கிழிச்சதெல்லாம் போக கடைசியில் வந்து கல்யாணம் எப்படியோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லையே. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காவேரிக்கு நடக்கிறது எல்லாம் பிரம்ம மாதிரியே தோணுதுங்க, கனவான் என்னவான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாரு. நம்ம புருஷனாது இவ்வளோ வில்லத்தனமாக மாறிட்டாருன்னு சொல்லிட்டு யோசிக்க, சில நேரத்தில் நல்லவங்க கூட வில்லவனா மாறினாதானே நல்ல காரியம் நடக்கும், அப்போ தப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தாலியை எடுத்து போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, இவங்க இருந்துட்டு எடுத்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழின்னு முழிக்கிறாங்க. தாலியை கட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னால் நிவின் எடுத்துக்கிட்டு கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டாங்க. 1 மாசமா தேய்ன்னு தேய்க்கிறீங்களாடா, அதுவும் 10 நாளாக படாத பாடு படுத்துறீங்களாடா, ரீல்ஸே அந்த போயிடும்டா அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க, இவங்க தேய்க்கிறதும் நம்ம பார்க்கறதும் இதே ஒரு உலக வழக்கமாப்பா, இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாளைக்காவது கட்டுவாங்க, நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நிவினை என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்க, வேடிக்கை கட்டுறியா இல்லை போலீஸ் வர சொல்லட்டுமான்னு லுக்கு டெரரா விட, ஐயோ என் வாழ்க்கை இப்படி பாலாக்குறானே, அது மட்டும் இல்லை என்னோட முன்னாள் காதல், என் மனசில் உள்ள காதலை கொண்டுட்டு நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ காதலை வச்சுட்டு நான் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவேன், கட்டினாலும் எப்படிப்பா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வற்புறுத்தி கல்யாணம் பண்ணால் கல்யாணம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, நோ மோர் எமோஷன்ஸ், நீ இப்போ தாலி கட்டி தான் அவனு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ஆடுற ஆட்டத்துக்குலாம் நம்ம ஆடி ஆகணுமா, வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்களாம் அழுதுகிட்டே ஆசீர்வாதம் பண்ண நினைக்கிறாங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.